हरिः ॐ भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागुंसस्तनूभिः विषयमधेवयिदं यतायुः स्वस्ति न इन्द्रो वृद्रस्तवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्ष्यो हरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ओम शांति शांति शांति. வணக்கம். விஏ பிஸ்னஸ் நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தினுடைய பலன்கள் மற்றும் கிரக நிலவரங்களை நம்ம இப்போ பார்ப்போம். பொதுவாக ஜூன் மாதத்தில் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது, பிரமாதமாக இருக்குது. குரு நல்லா இருக்கார், புதன் நல்லா இருக்கார், சுக்கிரன் நல்லா இருக்கார். அப்போ எப்படி சுவாமி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எங்களுக்கு இது மாதிரிலாம் பிரச்சனைகள் வருது அப்படின்னா அவங்களோட இண்டிவிஜுவல் ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாமே மாறுங்க, பலன்கள் மாறுது. பிளானட்டரி பொசிஷன் வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. ஜூன் 1ஆம் தேதி சூரிய உதயம் 5:52 நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். லக்னம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோகிணி 3ல் லக்னம் விழுந்திருக்கு. மேலும் சூரியன் ரோகிணி 2லையும், சந்திரன் ஆயில்யம் 2லையும், செவ்வாய் புதனுடைய சாரம் ஆயில்யம் 4லையும் விழுந்திருக்கு. புதன் சந்திரனுடைய இதில் 3ல் ரிஷபத்தில் இருக்கார், ரொம்ப நல்லா இருக்கார். ஆக்சுவலாக குரு பார்த்திங்கன்னா மிருகசேஷம் 4 மிதுனத்தில் இருக்கார். சுக்கிரன் அஸ்வினி 1, மேலும் சனி பகவான் உத்திரட்டாதி 1லையும், ராகு புரட்டாதி 3லையும், கேது உத்திரம் 1ல் அதாவது சிம்ம ராசிலையும் விழுந்திருக்கிறது. இதுதான் கிரகசாரத்தினுடைய அமைப்பு. இப்போது ராசி பலன்களை மேஷத்திலிருந்து மீனம் வரைக்கும் 12 ராசிகளுக்குரிய ராசி பலன்கள், ஜூன் மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் பார்ப்போம். மகர ராசி நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதம் மிகவும் சிறப்பாக இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்குது. 2ல் ராகு இருக்கிறதுனால நல்ல எப்படி இருக்குன்னா, இந்த ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல பலன்களை கொடுப்பார். அலைக்கழப்பு இருக்கும், பட் இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த பலன்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4லேருந்து 5க்கு கன்வெர்ட் ஆக போகிறார். நல்ல பலன்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய புதிய முயற்சிகள் பண்ணுவீங்க. மேலும் உங்களுக்கு குருவும் புதனும் சேர போகிறாங்க. 6ல் உட்காண்டிருக்கார். பார்த்திங்கன்னா அவரே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் ஆதியும் 6ஆம் ஆதியும் அவராக இருக்கிறதுனால அவர் 6ல் உட்காண்டிருக்கார். இந்த பூர்வீகமான மற்றும் இந்த எப்படி சொல்கிறது, உங்களுக்கு வியாபாரத்தில் வர வேண்டிய பிரச்சனைகள் ஏதாவது இருந்துன்னா, நிறைய சொத்துக்கள் வர வேண்டி இருந்துன்னா அதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தாலும் இந்த டைமில் கொஞ்சம் யாராவது மத்தியஸ்தம் பண்ணி அதை முடிச்சு கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்குது, பொசிஷன் நீச்சம் பட்டிருக்கு. 7ல் நீச்சம், 4ஆம் ஆதியும் 11ஆம் ஆதியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீச்சம் பெற்றிருக்கு. அதனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த அசட்டுக்குடைய அதாவது குருவும் புதனும் செவ்வாயும் பார்த்திங்கன்னா அசட்டுக்கு இப்போ நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. மேலும் வியாபாரத்தினுடைய தன்மைகள் மிகவும் நல்லா இருக்குங்க. 10ஆம் ஆதி சுக்கிரன் பார்த்திங்கன்னா 5ல் போகிறார், 4லேருந்து 5க்கு போகிறார். இந்த மீடியா தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப நல்ல பெனிஃபிட் அடைக்க போகிறாங்க. நிறைய ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல பெனிஃபிட் கிடைக்க போகுது. மேலும் அவங்களுக்கு புதிய முயற்சிகள், புதிய தொழில்நுட்பங்கள் வாங்கிறதுக்கான காலகட்டங்கள் இதுங்க உங்களுக்கு. மேலும் அஷ்டமாதிபதி 6ல் மறைய போகிறார். கெட்டவர் கிட்டிட்டின் ராஜயோகம், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஏன்னா எதெல்லாமே இதுவோ நமக்கு பாடுபடுத்த போதோ அதெல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. ஆக்சுவலாக குருவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நமக்கு மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெரிய பெனிஃபிட் இருக்காது. இதுவும் பார்த்திங்கன்னா புதனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 6ஆம் ஆதி புதன் கொஞ்சம் பிரச்சனைகள் உண்டு பண்ணும், ஆனால் பெனிஃபிட் கொடுக்கும். பிரச்சனைகளோடு சேர்ந்த பெனிஃபிட். அப்போது கெட்டவர் கிட்டின அந்த சூரியனும் குருவும் 6ல் உட்கார்றதுனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் வரும், புதிய மாற்றங்கள் வரும். புதிய இடத்திற்குரிய போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். எங்கேயாவது திடீர்னு மறைஞ்சிருந்து உங்களுக்கு யாராவது கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வரப்போகிறாங்க.
ஃபாரின்ல இந்த ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வரப்போகுது. மேலும் இந்த மிடில் ஈஸ்ட்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஆயில் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு, மேலும் வந்து இந்த இரும்பு சம்மந்தமான தொழில் பார்க்குறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல பெனிஃபிட் இருக்குது. இப்போ இந்த வாட்டி உங்களுக்கு இந்த டைமில் வந்து ஸ்பெக்குலேஷனில் ஏர்ன் பண்ணுற வாய்ப்புகள் நிறைய கிடைக்குங்க உங்களுக்கு. மேலும் வந்து 2ல் ராகு இருக்கிறதுனால தேக ஆரோக்கியம் கொஞ்சம் படுத்தும். இந்த அலைச்சல்லாம் கொஞ்சம் இருக்கிறதுனால கொஞ்சம் படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் ராகு எங்கே இருக்கார், கேது எங்கே இருக்கார், அதாவது ராகு கேதுனுடைய சாரங்கள் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் எடுத்துக்கணுங்க. நம்ம இந்த 3ல் வந்து சனி 2ஆம் மாதி 3ல் மறைஞ்சிருக்கிறதுனால பார்த்திங்கன்னா சனி வந்து இளைய சகோதரம் அதை மாதிரி ஆளுங்கள்கிட்டேருந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய தம்பி வர்க்கம், உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா இளைய வர்க்கம், இதெல்லாம் உங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. மெடிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் வந்து உங்களுக்கு நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். புதிய பிஸ்னஸ், புதிய ஃப்ரான்ச்சைசிஸ், புதிய ட்ரேடிங்ஸ், இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதம் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஓவராலாக பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட் இருக்குங்க. கேட்ரிங் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப நல்ல டைம் இது உங்களுக்கு. மேலும் வந்து ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க உங்களுக்கு. மேலும் இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த அலைட் ப்ராடக்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா ஷைன் ஆக போகிறாங்க. சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபாரின் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால் சுக்கிரன் வந்து இதோட சேர போகிறார், புதனோட சேர போகிறார். மேலும் வந்து குருவோட சப்போர்ட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். நல்ல யோகத்தை தரக்கூடியவர். இந்த பொதுவாக இந்த ஜூன் மாதம் பார்த்திங்கன்னா மகர ராசி நேயர்களுக்கு மிகவும் சிறந்த மாதமாக சொல்லலாம்ன்றது கருத்தாக இருக்கின்றது. இது வரைக்கும் 12 ராசிகள் கூடிய ராசி பலன்களை நம்ம வந்து பார்த்துருக்கோம். நேயர்கள் எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சரியா? அதுவும் இல்லாமல் என்னுடைய நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஃபுல்லாக இருந்தாலும் சரி, மற்றும் பர்சனலாக வந்து ஜாதகங்களை பார்க்கணுன்னாலும் சரி, நீங்கள் அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.